ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் கேஎஸ்கே தமிழ் டெக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, விண்டோஸ் லோகோவை எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஆக் பிஜிஆர்டி 2.6ன்னு நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் கிட்டப்ன்ற ஒரு வெப்சைட்டில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம். இதில் மொத்தம் 3 ஃபைல்ஸ் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ கிளிக் பண்ணோன்னே அது வந்து எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்குது. நான் மியூசிக்ஸில் வந்து சும்மா சேவ் பண்ணுறேன். நீங்கள் எதில் வேணும் அதில் சேவ் பண்ணிக்கோங்க. மியூசிக்ஸில் போட்டதுக்கப்புறம் அது டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அது ஜிப் ஃபோல்டரில் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து 2 ஃபைல் தான் முக்கியமானது. ஒன்று இந்த பிஎம்பி ஃபைல் ஒன்று இருக்கும், அது இமேஜ் மாதிரியே. இன்னொன்று வந்து எக்ஸிக்யூட்டபிள் இஎக்ஸி ஃபைல் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை ஓப்பன் பண்ணக்கூடாது. இமேஜ் ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் வித்து பெயிண்டில் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து இதுதான் அந்த இமேஜு. ஸோ இது வந்து அந்த ஆக் பிஜிஎம்பின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ என்னோடய இமேஜை வந்து ஓப்பன் வித்து பெயிண்டில் நான் போய் ஓப்பன் பண்ணுறேன். வந்து ஜேபிஇஜியில் இருக்கா பிஎம்பியில் இருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் செக் பண்ணதில் அது இப்போது சேவ் ஆஸில் போய் என்னுடைய ஃபைலை அங்கே இருக்கிற ஃபைலோட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பிஎம்பிஐ ஃபைலாகவே மாறிடும். ஸோ இப்போது அவங்களோட ஃபைல் ரீப்ளேஸ் பண்ண ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்க்குறேன். ஓகே, இது இப்படி தான் காமிக்கும். ஃபஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். ஓகே, இப்போ வந்து ரீப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய ஐக்கான் காட்டுது. இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேரை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் போய்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஸோ இது என்ன பண்ணோன்னா, நம்ம ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும் போது மொத்தம் 3 பார்ட்டிஷன் இருக்கும். ஒன்று வந்து சி பார்ட்டிஷன், அப்புறம் இஎஃப்ஐன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் சிஸ்டம் ரிசர்வ்னு ஒன்று இருக்கும். இந்த இஎஃப்ஐயில் தான் வந்து அந்த லோகோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுது. அதை நம்ம மைக்ரோசாஃப்டோட லோகோவை வந்து இப்போ எடுத்துடுச்சு அது. ஸோ இந்த லோகோ அதெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வருது. ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா, நான் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் என் ஃபைல் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு போல், பூட் ஆகாமல் போயிடுச்சு. அப்புறம் பயாஸில் போய்ட்டு நான் பார்ட்டிஷன் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தோன்னே இப்போ வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்ட்டிஷனில் போய்ட்டு பூட்டபிள் டிவைஸ் எங்கே இருக்குன்றதை நீங்கள் காமிச்சிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து உள்ளே போயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.